See, next standard 10th quarterly exam revision important questions part 5 இல்லை example 256ல் நான் third subdivision செய்கிறேன். third subdivision 15 square plus 16 square plus 17 square dot 28 square. So இது sum of perfect squares இல்லையா? இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் நம்ம? sigma n squared is equal to n into formula எழுதிக்கங்க n plus 1 into 2n plus 1 by 6. இந்த ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இதை எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு வந்து 15லேருந்து 28 வரைக்கும் தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சிக்மா 15லேருந்து 28 வரைக்கும் n ஸ்கொயர்டு. இப்போது இது இடையிலேருந்து ஆரம்பிக்கிறது. நம்ம ஃபார்முலா வந்து எப்போவுமே 1லேருந்து தான் வரணும். 1லேருந்து 28 வரைக்கும் n ஸ்கொயர்டு மைனஸ் 15க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 14. அதை எடுத்துடணும். 1 to 14 n ஸ்கொயர்டு. ஸோ இந்த ஃபார்முலா எழுதுனீங்கன்னா இதுக்கே ஒரு மார்க்கு. இல்லை நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாகவும் எழுதலாம். 15 to 28 ஸ்கொயர்டு. நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புக்கில் அப்படி இருக்குது. அது மாதிரியும் எழுதிக்கலாம். ஸோ 1 to 28 ஸ்கொயர் மைனஸ் 1 to 14 ஸ்கொயர் அப்படியும் எழுதலாம். இல்லை இதுவும் எழுதலாம். இப்போ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபார்முலா கண்டிப்பாக எழுதணும். ஃபார்முலா எழுதுனா ஒரு மார்க்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே ஒரு மார்க் கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், n வந்து 28 எழுதுகிறேன். 28 + 1 என்ன வரும்? 29. அடுத்தது 2n + 1. ஸோ n வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 28 56 + 1 57. அதுக்கு பதிலாக ஷார்ட் மெத்தடில் இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள். இது 9 + 8 வந்து 17. ஆடிங் 17 கேரி ஓவர் 1. இது 557. இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணாலே உங்களுக்கு இந்த டேர்முக்குரியது வந்துடும். அதனால் அது ஈஸியாக இருக்கும். அடுத்தது 6 என்ன எழுதுகிற சொல்கிறேன்? 2 × 3ன்னு எழுதிக்கோங்க. மைனஸ் இது 14 × 15. இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிடுங்க. இந்த 2n + 1க்கு. ஸோ 29 by 6க்கு என்ன எழுதுகிறேன்? 2 × 3. ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு நம்பர் ஈவன் நம்பராக இருக்கும். இது பாருங்கள், 1 2s are 2 14. அடுத்த நம்பர் கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும். 14 வராது, ஈவன் நம்பர். 29 3 டைம்ஸ் டேபிளில் வராது. 57 தான் பாருங்கள். 1 3s are 3, ரிமைண்டர் 2, 9 3s are 27. ஸோ இந்த 3 கீழே இருக்க நம்பர்ஸ் கேன்சல் ஆகிடும். 14 × 29 × 19 மைனஸ் இது பாருங்கள், 2 7s are 14, 3 இங்கே 3 5s are 15. ஸோ 7 × 5 × 29. இப்போது இந்த 3 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 7714 7714. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 5s are 35. 35ஓட 29 மல்டிப்ளை பண்ணுங்கள். 1015. இப்போ சப்ராக்ட் பண்ணோன்னா எவ்வளோ வருது? 6699. 6699. ஸோ இதே மாதிரியே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 257ல் செகண்ட் சம் 9 cube plus 10 cube plus dot plus 21 cube. இந்த சம்மும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது சிக்மா n cube ஃபார்முலா n × n plus 1 by 2 the whole square வரும். whole square. அப்போது சிக்மா 9 to 21 n cube. sigma 9 to 21 n cube
அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1 to 21 வரைக்கும் எழுதிக்கிறோம். n cube minus sigma 1 to 8 வரைக்கும் தான் எழுதணும். ப்ரீவியஸ் நம்பர் 8 n cube. இப்போ n இருக்கிற இடத்துல 21 போடுறோம். 21 into 22 n into n plus 1 by 2 the whole square minus இது 8 into 9 by 2 the whole square. அப்போ இந்த 2 வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணுங்க. 1 2s are 2, 11 வரும். ஸோ 21 into 11 whole square minus இந்த 2 இங்கே 4 times போகும். 4 9s are 36 square. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும், 21 into 11 231 ஸ்கொயர் மைனஸ் 36 ஸ்கொயர். ஆக்சுவலாக வந்து இதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணுறது பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஐடென்டி யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a ப்ளஸ் b 231 ப்ளஸ் 36 231 மைனஸ் 36. இதை ஆட் பண்ணுங்க. 7 6 2 267. இதை மைனஸ் பண்ணுங்க. 11ல் 6 போயிடுச்சுன்னா 5 வரும். இங்கே 12, இது 9 வரும். இப்போ இது 195. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணி போடுங்க. உங்களுக்கு இந்த மெத்தடு ஈஸியாக இருக்கும். 52065. ஸோ இந்த மாடல் இதுதான் உங்களுக்கு. ஸோ இதே மாடலில் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி தரேன். நீங்கள் எக்ஸசைஸ் சம்மு நீங்கள் செய்யுங்க. அதாவது எக்ஸசைஸ் 2.9ல் சம் 1ல் 5th சம்மும் 6th சம்மும் செய்யணும். 5th சம்மும் 6th சம்மும் செய்யணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சம் 6 ஆஃபன் ரிப்பீட்டட் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் சம். நீங்கள் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அப்புறம் சம் 7 ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே வீடியோவாக நான் கொடுத்துருக்குறேன். இதை போட்டு பாருங்கள். ஸோ வித் தட் நம்ம வந்து செகண்ட் சாப்டரில் 5 மார்க்ஸ் கொஸ்டினை நம்ம கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிட்டோம். இனிமேல் நான் உங்களுக்கு தனியாக 2 மார்க்ஸு கொடுப்பேன் நான். ஸோ 5 பார்ட்ஸும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.